வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 6 ஜாக்பாட் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு யார் வெளியிட்டிருக்காங்க என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்க மாநில சட்டமன்ற காலம் நிறைவடைய இருப்பதால் அதற்கான தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் தேதி அறிவித்தது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் 23/4/2026 நடைபெறவுள்ளது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன் குறித்து 6 முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒரு மாநில நிர்வாகத்தின் அடித்தளமாக விளங்குபவர்கள். இந்த இரு தரப்பினர் நலனையும் அரசு காத்து வருகிறது. அரசு பணியாளர்கள் தங்களது ஈட்டிய விடுப்பை ஒப்படைப்பு செய்து பணமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறை மீண்டும் அரசு செயல்படுத்தியுள்ளது. அரசு பணியாளர்கள் விபத்தில் உயிரிழக்க நேரிட்டால் 1 கோடி ரூபாயும், இயற்கை மரணமடைந்தால் 10 லட்சம் ரூபாயும் ஆயுள் காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. பணியிடை மரணமடையும் அரசு அலுவலர்களின் குழந்தைகளுக்கு ரூபாய் 5 லட்சம் முதல் ரூபாய் 10 லட்சம் வரை திருமண செலவிற்கான உதவியாகவும், உயர்கல்வி பயிலுவதற்கு ரூபாய் 10 லட்சம் வரை நிதியுதவியும் வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த திருமண முன்பணம் 10,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வீடு கட்டுவதற்கான முன்பணம் 40 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. ஓய்வூதிய பணிக்கொடை ரூபாய் 20 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு உதவி 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பெண் அரசு அலுவலர்களின் நீண்டகால கோரிக்கையினை ஏற்று மகப்பேறு விடுப்பு 9 மாதத்திலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. 3வது குழந்தை பிறக்கும் மகப்பேறு விடுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளர்களுடைய சிறப்பு ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. நிரந்தர ஆசிரியர் பணியிடத்தில் சேர்வதற்காக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. இவற்றுக்கெல்லாம் மகுடம் சூட்டுவது போல தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறோம். 1வது அறிவிப்பு 3/1/2026 அன்று அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு ஓய்வு பெறும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் 50 விழுக்காடு ஊதியம் ஓய்வூதியமாகவும் அத்துடன் இதர ஓய்வூதிய பலன்களும் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். 2வது அறிவிப்பு ஒன்றிய அரசு 8வது ஊதியக்குழுவை மாண்புமிகு நீதியரசர் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவர்களின் தலைமையில் அமைத்துள்ளது. அதன் பரிந்துரைகளை ஒன்றிய அரசு செயல்படுத்தப்படியவுடன் அவற்றை மாநில அரசு அலுவலர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு செயல்படுத்துவதற்கான உரிய குழு அமைக்கப்படும். இந்த ஊதிய விகிதங்கள் மாநில அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்படும். 3வது அறிவிப்பு மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் தற்போது வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை ரூபாய் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4வது அறிவிப்பு அரசு துறைகள், வாரியங்கள், நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அரசு அமைப்புகளில் ஏற்படும் 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் காலதாமதமின்றி நிரப்பப்படும். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் உரிய நேரத்தில் கிடைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். 5வது அறிவிப்பு ஓய்வூதியர்கள் காப்பீடு திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு வாரியங்கள் மற்றும் அரசு நிறுவனத்தின் ஓய்வூதியர்களுக்கும் காப்பீட்டு திட்டத்தின் பலன்கள் முழுமையாக கிடைத்த நடவடிக்கை எடுக்கப்படும். 6வது அறிவிப்பு அரசு ஊழியர்களின் உடல்நலை பாதுகாக்கும் பொருட்டு அவர்களது 50வது வயதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இலவச முழு உடற்பரிசோதனை செய்யும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இந்த அறிவிப்புகள் சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.